இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தோல்வியில தான் முடியும். நம்பிக்கை என்று சொன்னாலே முன்னே சொல்லியிருக்கிறேன், நம்பி கை வைன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை வைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி அதில் நம்பிக்கையோடு அதில் நம்ம இறங்கணும்னு வச்சுங்களேன், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையை பற்றித்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். ஒரு நிகழ்வு என்னாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த பகுதியில் படிக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்க, தெரியும். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் அந்த பகுதியுடைய கனாகனம், அதோடைய வெயிட், அதோடைய வலிமை நமக்கு புரியும். அந்த நிகழ்வு எப்படி இருக்குது பாருங்க. இதன் தொடர்புடையவர்கள் எப்படி அதில் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, இதற்கு கடவுளுடைய பதில் என்ன, வாசித்து பாருங்க. இதில் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். அந்த நிகழ்வை, இஸ்ரேல் மக்களை யாவே இறைவன் தன்னுடைய வலிய கரத்தினாலே எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர்றார். 400 வருஷம் அங்கே அடிமைகளாக இருந்த மக்கள் அங்கே இல்லையா. சோசை எகிப்திற்கு விற்கப்படுகிறார். பிறகு பஞ்சம் வருகிறது. யாக்கோபுடைய குடும்பம் மொத்தமாக அங்கே போறாங்க. அதில் தொடங்கி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாக வாழ்கிறார்கள். அப்படி அந்த மக்கள் அடிமைகளாக வாழ்ந்த அந்த காலம் மிக கொடிய காலம். இறைவன் மோசேயுடைய துணை கொண்டு, மோசேவை தன்னுடைய ஆயுதமாக கொண்டு என்ன பண்றார், மோசே இப்போ என் மக்களை காவல் பண்ணி கூட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றார், கடவுள் மோசேவை தன்னுடைய கருவியாக கொண்டு அங்க அனுப்புறாரு, மீட்டு கொண்டு வர்றாரு. வழியில கொஞ்சம் பிரச்சனையா, மக்கள் எவ்வளவு ஆண்டவரை இழிவுபடுத்தினாங்க, எப்படிலாம் பேசுறாங்க, பொன் கன்று வச்சு வணங்கி கடவுளை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு கடவுளை மனநோக்கம் செஞ்சாங்க. அனைத்தையும் கடவுளை பொறுத்து என்ன பண்றாரு, மோசே கெஞ்சுவார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களை தண்டிக்காதுங்க ஆண்டவரே, நீங்க இப்ப அவங்க கொண்டு போட்டுட்டீங்கன்னா இதுக்காகவா உங்க கடவுள் மோசே எகிப்துல மக்களை கூட்டணும் போய் அங்க போய் கொண்டு போடுற பார்த்தீங்கன்னா எகிப்து மக்கள் நம்ம இழிவா பேசுவாங்க ஆண்டவரே. அவர் சொல்லி பாருங்க பாப்பா, வார்த்தையை பாருங்க. நீங்க இப்ப உங்களை கொண்டு போட்டுட்டீங்கன்னா, ஆனா அவங்க செய்யறது தப்பு தான், புரியுது, உங்களை அவநம்பிக்கையா இருக்கிறாங்க, சரிதான். நீங்க அவங்களை கொண்டு போட்டுட்டீங்கன்னா எகிப்தியன் தப்பா பேசுவான் ஆண்டவரே. நம்ம சரிங்களா, பார்த்தியா உங்க கடவுள் இங்க அழகாக கூட்டு போனாரு, அங்க போய் சாவடிச்சிட்டாரு பாருங்க என்று இழிவாக பேசுவான் ஆண்டவரே. அந்த நிலைக்கு உள்ளப்படுத்தார் வேண்டுவார் ஆண்டவர்கிட்ட. சரி மோசே, நான் ஒன்றும் பண்ணல போ என்று ஆண்டவர் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த மக்களை 40 ஆண்டு அளவுக்கு என்ன பண்ணுவார், காவல் பண்ணி கூப்பிட்டு வருவார். கூட்டிட்டு வந்து கானான் நாட்டு எல்லையில பாளையம் இறங்கி இருப்பார்கள். உள்ள போன கானான் நாடு அந்த பார்டர்ல நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த எல்லையில் அந்த மக்களை கூட்டு நிறுத்தி வச்சிருப்பார். அப்போ ஆண்டவரை மோசையிட சொல்லுவாரு, மோசே நீ என்ன பண்ண, நாட்டுக்குள்ள ஒரு உளவாளிகளை அனுப்பு. 12 கோத்திரம் இல்லையா, 12 குலங்கள், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள், 12 பேரா நீயே சூஸ் பண்ணி நாட்டுக்குள்ள அனுப்பு. போட்ட உழவு பார்க்கணும், நாடு எப்படி இருக்குது, எதா இருக்குது, என்ன வரும், உழவை பார்க்க கடவுளை அனுமதிப்பார். மோசே அதே மாதிரி மோசே என்ன பண்ணுவார், 12 பேரை அனுப்புவார். அதில் யோசுவாவும் வருவார். உள்ள போவாங்க, போயிட்டு உழவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாடு வளமையாக செழுமையாகுது, என்ன யார் வசிக்கிறா, போற வர எப்படி, நாடு எப்படி இருக்குது, சொல்லு வளம் எப்படி, அங்கே படை பலம் எப்படி, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு 40 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, தன் சேகத்து செய்தியை சொல்லணும் இல்லையா, மக்கள் நிறுத்தி மோசே கிட்ட சொல்லுவாங்க. மோசே 10 பேர் சொல்லுவாங்க, அங்க வந்து இருக்கிறவங்கலாம் பெரிய அரக்கம் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நாங்களாம் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவங்களாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, நம்மளாம் அங்க போக முடியாது, நம்மளாம் நுழையவே முடியாது, அவ்வளவுதான், நம்மளாம் இந்த நாட்டுக்குள்ள போன நம்மளாம் நசுக்கி போட்டுருவானுங்க, ஒண்ணுமே கிடையாது, அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தோம்,
அவர்கள் அரக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்க என்று 10 பேர் சொல்லுவார்கள். யோசுவாவும் காலேபுங்கிற ஒரு ரெண்டு பேரை சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை மோசே, நீங்கெல்லாம் பார்த்து பண்ணாங்க, இப்ப உள்ள போனா போதும், நம்ம அழகா பிடிச்சிக்கலாம் அவங்கள, வாங்க நம்ம பாட்டு நம்ம நுழையலாம் வாங்க என்று பாசிட்டிவாக யோசுவாவும் காலேபும் சொல்லுவார்கள். இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முணுமுணுப்பாங்க, ஐயோ நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாம், எப்படி நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாம், இந்த மண்ணில் இம்மாந்தூரம் கூட்டு வந்து நம்மளை கடவுள் இப்படி சாவடிக்க போறாரேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் முணுமுணுப்பாங்க. அப்பயும் யோசுவா சொல்லுவாரு, அப்படி அவநம்பிக்கையா பேசாதீங்க. அவர் வார்த்தை நடத்தலாம் படிக்கிறேன் பாருங்களேன். ஆண்டவருக்கு நம்மேல் நல் இருப்பு ஏற்படும் பட்சத்திலே பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு ஆண்டவர் போவாரு. நீங்க அந்த பேச கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் நம்மளை கூட்டின்னு போவாரு, நம்ம கூட கடவுள் இருக்காரு, என்னையா அவனுக்கு பயம் என்று யோசுவா சொல்லுவார். பாருங்க, போ ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார், எதுக்கும் பயப்படாதீங்க என்று மோசே காலேபும் சொல்லுவார். ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, வாங்க நாங்க என்ன பண்ணோம், ஒரு மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்வோம், எகிப்திற்கு திரும்ப போவோம் வாங்க என்று அவங்க முடிவு செய்வார்கள். இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அது படிச்சு பாருங்க, தெரியும். கடவுள் மோசையிடம் சொல்லுவாரு பாருங்க இந்த வார்த்தையை. ஆண்டவர் மோசையிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள்? மோசே, இன்னும் எவ்வளவு காலம் மோசை என்ன அந்த மக்கள் கேவலப்படுத்துவாங்க சொல்லு. இன்னும் என்னென்ன நான் என்னத்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க, இன்னும் எத்தனை காலம் என்ன அந்த மக்கள் இழிவுபடுத்துவாங்க? ஆண்டோடைய வார்த்தை நம்ம சும்மா கடந்து போயிடக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வலிமையானது யோசிக்கணும். ஆண்டவர் எந்த அளவுக்கு மனம் புண்பட்டு இருக்குன்னு யோசிக்கணும். ஏன் 40 வருஷமா உன்னை அந்த அப்பேற்பட்ட எகிப்துல இருந்து உனக்கு எப்பேற்பட்ட ஆசனை, எப்பேற்பட்ட ராஜாங்க எகிப்து அங்கிருந்தே சும்மா தூக்கி போட்டு உன்னை கூட்டு வந்த நானு இந்த நாட்டில் உன்னை கூட்டின மாட்டேனானு? எகிப்தை விட கானான் பெருசா? நான் கூட்டணும் மாட்டேன். இந்த மக்கள் இன்னுமா என்ன நம்ப மாட்டாங்க, இந்த மக்கள் நான் இன்னும் என்னத்தான் மோசை பண்ணணும் என்று கடவுள் தன்னுடைய மன வழின்னு தான் சொல்லணும். உண்மையிலே அது வேற வார்த்தை சொல்ல முடியும். ஆனால் சொல்லுவார், இன்னும் நான் என்ன தாயா மோசை பண்ணணும்னு சொல்லு. நான் அப்படி அந்த வரி வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் மோசையிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள், நான் அவர்களுக்கு அடையாளம் தந்தும் இல்லையா, எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பாங்க, என்ன பண்ணணும்? அப்பேற்பட்ட செங்கடலையை பிரிச்சு நான் அவங்களை கூட்டு வந்தேன். எகிப்து படைகள் மொத்தத்தையும் தண்ணியில் அழிச்சு நான் கொண்டு போட்டேனே, உங்களுக்காக செஞ்சேனே. பசின்னு கேட்டு நான் அவனுக்கு கொடுத்தேன், தாகம்னு கேட்டு நான் கொடுத்தேன். பகல்ல மேக தூணாகும், இருட்டில் நெருப்பு தூணாகும், உனக்கு எல்லாத்தையும் நான் அவனுக்கு வழிகாட்டி இவ்வளவு தூரம் உனக்கு கூட்டு வந்தனே, இன்னமும் நான் என்னத்தான் மோசை பண்ணணும் என்று ஆண்டவத்தனுடைய வலியை இங்க சொல்றேன் பாருங்க. அப்ப நம்பிக்கை நிலைய என் மேல உனக்கு என்று கடவுள், அதாவது எங்க பாருங்க, எந்த இடத்துல அந்த பார்டர் எல்லையில நிக்கிறியா நீ, இதுவரை கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவர் உன்னை உள்ள கூட்ட மாட்டாரா? கடவுளின் சக்தியை விட உள்ளதவங்க புரிய சக்தி படைத்தவர்களா? ஆண்டவர் இங்க தன் வழியை இங்க பதிவு செய்கிறாரு பாருங்க. இன்னும் அந்த மக்கள் எப்படி எனக்கு கேவலப்படுத்துவாங்க மோசை என்று தன் மோசை தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றாரு பாருங்க. இங்க அப்புறம் சொல்றாரு, இப்பேற்பட்ட மக்களை நான் அந்த ஊருக்குள்ள கூட்ட மாட்டேன். இதுல 40 வருஷமா உன் கூட எவன்லாம் வர்றானோ ஒருத்தவன் கூட உள்ள நுழைய மாட்டான். அவனுடைய சந்ததிகள் நுழையும். ஏனென்றால் நீ உனக்கு பிறந்த பிள்ளைங்க, அதுகளுக்கு நான் யாரும் தெரியாது, அதுக்கு குழந்தைங்க, அதுக்கு உனக்கு அப்புறம். ஆனா நீ எனக்கு எல்லாத்தையும் என்னுடைய காரியத்தெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிற. நீ அப்பேற்பட்ட மக்கள் என்னை நம்பாம இந்த மாதிரி என்னை இழிவுபடுத்துறீங்களே, ஒருத்தவன் நுழைய மாட்டேங்க அந்த ஊருக்குள்ள என்று ஆண்டவர் என்ன பண்றார், அவர்களை அங்கேயே அந்த எல்லையிலேயே கொண்டு ஒழிக்கிறார். சகோதரர்களே, நம்பிக்கை, அதை சொல்ற நம்பிக்கை வைன்னு சொல்றது. எந்த அளவுக்கு கடவுளை, எந்த அளவுக்கு நிக்கிறேன், எந்த நிலைமையில உனக்கு கடவுள் வச்சிருக்காரு, அந்த நன்றியை மறந்து அவரை நீ இவ்வளவு வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இவ்வளவு இழிவுபடுத்துறீங்கன்னு ஆண்டவரிட சொல்லுவோம். ஓசையில சொல்லுவார் பாருங்க 11ஆம் அதிகாரத்துல,
இந்த இந்த மக்களை நான் எந்த அளவுக்கு நான் விரும்பி அன்பு செய்யறேனோ அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போறதுலயே இவங்க குறியா இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லுவார். இப்பேற்பட்ட நிலையில தான், இந்த பின்னணியிலே தான் இன்றைய முதல் வாசகத்தை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இஸ்ரேல் யூதர்களுக்கு வந்துடக்கூடாதே என்று பவுல் சொல்லக்கூடாது, எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த ஆசிரியர் வருத்தம் ஆதங்கப்படுறாரு. முதல் வாசகம் வாசிக்கிறோம் பாருங்க. முதல் வாசகம் இந்த கருத்தின் பின்னணி அதில் உள்ள இருக்கு பாருங்க. வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 1-5. கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை தவறவிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய நம்பிக்கையின்மையால ஆண்டவருக்கான அந்த ஒரு ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு கடவுள் மீட்கணும்னு கடவுள் கொடுக்குற அந்த பொக்கிஷத்தை, அந்த நம்பிக்கை, அந்த ஒரு மீட்பினை எழுந்துடாதீங்க. நீங்க தவற விட கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, நம்முடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. கடவுளை இழிவுபடுத்தினாங்க, அவரை நம்பல, விசுவாச குறைவா இருந்தாங்க. அப்புறம் விசுவாச குறைவா இருந்த காரணத்தால் அவர் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டில் 40 ஆண்டு காலம் கால் கடுக்கு நடந்து ஒழிஞ்சு உங்களுக்கு ஓய்வுன்னு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு காலங்களுக்கு ரெஸ்ட், உங்க கஷ்டத்துக்கெல்லாம் விடுதலை, உங்களுடைய சொல்றது உங்களுடைய ஒரு அதாவது உங்களுடைய கஷ்டத்துல தான் நான் உங்களுக்கு மீட்டு கொண்டு வரேன், ஓய்வு கொடுக்குறேன் என்ற அந்த நிலையில கடைசி முனையில நிற்கும் பொழுது அதை தவற விட்டாங்க. அதை போல சகோதரர்களே, நீங்களும் தவற விட்டுறாதீங்க என்று எபிரேயத்துக்கு எழுதின ஆசிரியர், திருமுக ஆசிரியர் அந்த யூத மக்களுக்கு சொல்றார். ஏனென்றால் இந்த நூல் ஏன் எழுதப்படுதுன்னு சொன்னா, தொடக்க திருச்சபையில் வாழ்ந்த மக்கள், அதாவது கிறிஸ்துவத்துக்கு முதல் திரும்பி வந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரை முழுமையாக பழமைவாதியா இருந்தாங்க. ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் விசுவசிக்கல, அவர் வார்த்தை முழுமையா ஏற்றுக்கல. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க ஊறி 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 சட்டம், சடங்கு, சம்பிரதாயம், விருத்த சேதனம், சடங்கு, இப்படி இருந்தா நம்ம மோட்சம் போகலாம், இப்படி இருந்தா நம்ம விண்டகம் போகலாம், நம்ம சடங்கெல்லாம் ஒழுங்கா செய்யணும், தட்டை கழுவணும், கையை கழுவணும், பரிசை சொல்லுவாங்க இல்லையா, இப்படித்தான் இருந்தார்கள். கடவுளை நம்பல, அவங்க முழு விசுவாசத்தோட இல்லை. அப்போ திரும்ப ஆசிரியர் என்ன பண்றாரு, வருத்தப்படுறாரு. ஐயோ, நம்முடைய முன்னோர்களுக்கு ஆண்டவருடைய அருளை தவற விட்டாங்களே, கடைசி எல்லையில நின்றுக்கிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டாங்களே இல்லையா, அவங்க கிடைக்க ஓய்வு, அவங்களுடைய மகிழ்ச்சி, இவ்வளோ 400 வருஷமா பட்ட பாடுகளாம் பதில் கிடைக்கிற அந்த நேரத்துல அதை கைவிட்டுட்டாங்களே, அதே போல நீங்களும் தவற விட்டுருங்களோன்னு நான் பயப்படுறேன், ஆண்டவர் நம்புங்க என்று இந்த எபிரேயருக்கு ஆசிரியர். ஏன்னா ஓய்வு எல்லாருக்கும் வேணும், ஆண்டவரே ஓய்ந்திருந்தார். அவங்க உதாரணம் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே ஓய்ந்திருந்தாருயா, ஓய்வு தேவையா, ஓய்வு தேவை. மனசுக்கு ஓய்வு, மனசு மோதுதுயா, இந்த காலத்துல மனசு அப்படியே கடந்து தவிக்குது, இருக்கிற கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாம் அந்த உலக வாழும்பொழுது மனசோடைய புழுங்குது. இந்த மனசுக்கு ஓய்வு வேணுமே. இந்த மூளை கண்டதையும் யோசிச்சு அப்படியே ப்ரெஷர் அப்படியே கொதிக்குது. இந்த மண்டைக்கு ஓய்வு வேணுமே, மனசுக்கு ஓய்வு வேணுமா. ஐயோ, என் பிள்ளை, என் பொண்டாட்டி பிள்ளை, என் குடும்பம் என்னாவது கடன் பிரச்சனை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, இது அப்படி, இது தொழில் வளர்ச்சி இல்லை, இப்படி இதெல்லாம் கடந்து மனசு அல்லாடுது. இதெல்லாத்துக்கும் ஓய்வு வேணாம், அவனுக்கு ஓய்வு தேவை. ஏன்னா ஆண்டவரே ஓய்ந்திருந்தா 6 நாள்ல படைச்சிட்டு ஒரு நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தா ஓய்வு எல்லாருக்கும் தேவை. அந்த ஓய்வினை கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கின்ற பொழுது, மன நிம்மதியை கொடுக்க ஆண்டவர் தயாரா இருக்கின்ற பொழுது, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் தயாரா இருக்கும் பொழுது, உனக்கு மூளையில இருக்கிற அழுத்தத்தை குறைக்க ஆண்டவர் அந்த தயாரா இருக்கும் பொழுது, அவரை நம்பாம நீ போய் அந்த ஓய்வை நீ கெடுத்துக்காத என்று திருமுக ஆசிரியர் நம்ம கிட்ட சொல்றது கெஞ்சாரு சொல்ற பாருங்க பாப்போம். நீங்கள் அதை தவற விடக்கூடாதுன்னு தான் நான் இது பண்றேன். பாருங்க பார்ப்போம். இது குறித்து நாம் கவனமா இருப்போமாக. புரியுதுங்களா? நாம் கவனமாக இருப்போமாக என்றால் நம்பிக்கையின்மை நம்ம ஆண்டவரோட பிரிச்சிடும். ஆண்டவர் பிரிச்சிடும் நம்மளை. நம்ம சொன்ன இல்லையா, அது உலக பார்க்கறத ஆண்டோட பிரிச்சுதா?
எனவே சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அதாவது ஆண்டவரை முழுமையாக நம்பு. கடவுளை நம்பி ஒரு கைவிடப்படான்னு ஏன் சொன்னாங்க? இந்த திருமுகம், இந்த இன்றைய வாசகம் மிகச்சிறந்த உதாரணம். ஏனென்றால் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் முதல் தொடக்க திருச்சபையில் இருந்தவர்கள் இப்பதான் வாழ்ந்தாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நற்செய்தி. இன்னைக்கு நற்செய்தி பாருங்க பாப்போம். இன்னைக்கு மார்க்கு 2ஆம் அதிகாரம் பாருங்க பாப்போம். முடக்குவாதம் மற்ற ஒருவனை ஆண்டவர்கிட்ட, அதாவது கடவுள் ஏசப்பா மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை எல்லாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டம் நெரிஞ்சு நிக்குது. ஏசப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறார். அவரை பார்க்கணும். என்ன செய்ய முடியும்? வீட்டினுடைய கூரையை பிரித்து உள்ள இறக்குறாங்க. நம்ம ஒரு சந்தேகம், நானே ஃபாதர் டவுட்டை கேட்டேன். எப்படிங்க ஃபாதர் வீட்டை பிரிச்சுட்டு உள்ள அடுத்த வீடு எப்படி கட்டுவாங்க? வீடு இடிஞ்சு போச்சு எப்படின்னு இப்படி கேட்டேன் நான். இல்லையப்பா, இஸ்ரேல் மக்கள் கட்டுற வீடு வேற மாதிரி இருக்கும். 4 செவுரு வச்சுப்பாங்க. அந்த 4 செவருத்துக்கு அந்த இடைப்பட்டதுல குச்சிங்களை, மரக்கிளைகளை அங்க அப்படியே அடுக்குவாங்க. கிளைகளை அடுக்கி அது நெருக்கமா அடுக்குவாங்க. அடுக்கிட்டு அது மேல என்ன பண்ணுவாங்களாம், மண்ணில் வச்சு அப்படியே குழன்னு பூசி, புல் விதைகுது இல்லையா, புல்லு, அந்த அப்படியே விதைய தூவி விடுவாங்க. அப்படியே அந்த புல் அப்படியே முளைச்சி அது கூரை மாதிரியே அப்படியே இருக்கும். அங்கே ஈஸியாக அந்த மண்ணை எடுத்துட்டு உள்ள போய் திருப்பி மண் வச்சு மூடிப்பாங்க அவங்க. இதுதான் அவங்க கட்டிய வீடு. இப்படி தான் இருக்கும். நாம் இந்த வீட்டை பத்திர சின்ன ஒரு குறிப்பு, திருப்பாடல் 129 வாசிக்கலாம். நம்ம வாசிச்சு பாருங்க. 129 5:6 இவ்வாறு அந்த கூரை மேல இருக்கிற புல்லுன்னு சொல்லிட்டு வாசிச்சு பாருங்க. இதான் அவங்களுக்கு வீடு இப்படிதான் இருக்கும். அப்ப ஈஸியா உள்ள குச்சி எடுத்துட்டா உள்ள இறங்கலாம். அப்படிதான் அவங்கள ஆண்டவரை போய் பார்க்கறாங்க. அவன் நம்பிக்கையை கண்டு ஆண்டவர் வியக்கிறார். இவ்வளவு நம்பிக்கை என் மேல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து போ. யூத மக்கள் தங்களுடைய நோய்க்கு பாவம்தான் காரணம் நம்பினார்கள். அது யூதரோட நம்பிக்கை. அது உண்மையும் கூட. நம்பிக்கைன்னு சொல்லாம கடந்து போயிட முடியாது. உண்மையும் கூட. நானும் ஓவரா தம் அடிச்சுன்னா நுரையீரல் கட்டு போயிடுதா, நோய் வந்துடுதா, அவ்வளவுதான். நீ செய்யற பாவம், நீ செய்யற தவறு நோயில கொண்டு முடியும். கட்டிய மனைவி விட்டு 10-100 பேரோட போடினா எய்ட்ஸ் வருதா? பாவம் நோய்க்கு அடித்தளமா அமைகிறது. இது அப்பயே நம்பினாங்க. அப்ப நீ பாவத்தை விட்டு ஒழி, பாவத்திலிருந்து மனம் மாறு, தவறான பாதையில் காண்டை விட்டு பிரிஞ்சு போகாது, நேரிய வழியில் நட, நோய் வராது உனக்கு. அப்போ பாவம் தான் நோய்க்கு அடிப்படைன்னு அப்ப நம்பினாங்க அவங்க. ஆனா சொல்ல பாருங்க, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து போ. உடனே ஒரு குரூப் எழுந்து, அது எப்படி? கடவுள் ஒருவர் தானே பாவத்தை மன்னிக்கணும், நீங்க எப்படி பாவத்தை மன்னிக்கலாம்? சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாவத்தை மன்னிக்கணுங்கிறது, மன்னிச்சுட்டேங்கிறது எளிதா, இல்ல உன் படுக்க தூக்கணும் போன்னு சொன்ன அது எளிதா? எது எளிது சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டுமே கடினம்தான். உதாரணத்துக்கு பாவத்தை மன்னிக்கிறது தான் எழுதுன்னு சொன்னாங்க வச்சுக்கோமே, மகால் நீ ஏன் மன்னிக்கல, நீ மன்னிச்சு ஒதுக்கிடுவாங்க. பாவத்தை மன்னிக்க முடியுமா? பாவத்தை மன்னிக்க கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட்டால் நோய் விலகும். உதாரணத்துக்கு இப்ப அவங்க பதில் இப்படி வச்சுக்கோமே, எழுது நடங்கிறது எளிது, நடக்கை பார்க்கணும், நடக்க வைப்பேன் நீ. இப்ப இரண்டும் கடவுளால் மட்டுமே முடியும். அப்போ கடவுள் இறைமகன் இயேசு இறைவன் கடவுளாக இருந்து அதை செய்கிறாருங்க. நம்ப மறுக்கிறாங்களே. தன் செயலை செய்தார், புதுமை செய்கிறாரியாங்க, நம்ப மறுக்கிறியே நீ. 40 ஆண்டு அளவும் ஆண்டவர் செய்த நன்மையா மறந்தாங்க யூதர்கள். இஸ்ரவேல் மறந்தாங்க இல்லையா? இது மாத்திரம் பாருங்க, கண்முன்பா செய்கிறார், அற்புதம் புரிகிறார், ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார், நம்ப மறுக்கிறாங்க. ஒரு பெரியவெளி ஒரு பாட்டு போடுவோம் நாம, எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல், எதிலே உனக்கு துய தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். அந்த விடுதலை மொத்த மீட்பின் திட்டத்தை சொல்லுவார். நான் எகிப்தில கூட்டினது சிலுவையில மரணத்தில் இருக்க சொல்லுவார். இவ்வளவோ நான் பண்ணனே, இன்னும் நான் நம்பலை என்று அந்த பாட்டில் பாடி பாருங்க பார்ப்போம். நீங்க ஆண்டவர் எவ்வளவோ நமக்காக செய்கிறார். நாம என்ன பண்றோம்?
அவரை ஏற்றுக்க மறுக்கிறோம். முதல் வாசகத்தில் என்ன பண்ணுறாரு, இதான் அவர் சொல்ல, இந்த ஆசிரியர் தான் சொல்றாரு, அவர் நம்பிக்கையா இருந்த ஆண்டவர் தர ஓய்வை விட்டுற போறீங்க ஐயா. ஆண்டவர் நமக்கெல்லாம் ஓய்வு தர காத்துட்டு இருக்காரு. ஆண்டவர் நமக்கு மீட்பு தர காத்துக்கிட்டு இருக்காரு. உன் அவ நம்பிக்கையால அந்த மீட்பினை, அந்த ஓய்வை நான் விட்டுற போறீங்க சாமிகளா என்று நம்ம கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு. உதாரணம் தான் நச்செய்து இன்னைக்கு பாருங்க. ஆண்டோட செயல் நம்ம மாதிரி கண்முன்னே செய்யறாரு. இசப்ப சொல்றாரு பாருங்க பார்ப்போம், என் வார்த்தையால் நம்பாவிட்டாங்க கூட என் செயல் போட்டால் நம்புங்கன்னு சொல்லுவார். நான் செய்யறேன், இது யாராவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? இது என் வார்த்தையின் பொருட்டு இல்லை என்றாலும் என் செயலின் போட்டு அதை நம்புங்கன்னு சொல்லுவார். அப்பயும் அதாவது அவங்க பழமையிலேயே ஊறி அப்படியே இருக்காங்க. மோசே கடவுள், சட்டம், சடங்கு, சம்பிரதாயம், இதுதான் நம்மளை மீட்கும். இவர் கடவுளே கிடையாது. இயேசு மரியாள் மோவன், சூச மோவன், அவன் இப்படித்தான் இருக்கணும் என்று இயேசுவை மனுஷனா பார்த்தான ஒழிய அவர் கடவுளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நம்பல. எனவேதான் மாபெரும் அற்புதத்தெல்லாம் அவங்க இழந்தாங்க. நாசரேத்துக்கு சொந்த ஊருக்கு போறாரு, அவர் நம்பலையே. இவன் யாரு? மரியா மோவன்ல தச்ச சூச மோவன் தானே இவன் என்று அவரை இப்படித்தான் பார்த்தாங்களே ஒளி. நீ நம்பாம போனதாலே வாசிச்சு பாருங்க, அது ஆண்டவர் அநேக அற்புத காரியங்கள் அங்க செய்ய பைபிள் வருது. நம்முடைய நம்பிக்கை தான் ஆண்டவரை அற்புதம் செய்ய தூண்டும். ஒரு ஆசிரியர் சொன்னார், அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவருடைய கரத்தை அடியன் சிறு ஜெபம் அசைச்சிருன்னு சொல்லுவார். நான் நம்பிக்கையோடு செய்கிற ஜெபம் ஆண்டவருடைய கரத்தை நம்ம ஆஸ்வதிக்க வைக்குமா? இப்ப கடவுளுடைய புதுமை, அவருடைய அற்புதம், அவருடைய ஆசி, அவர் தரும் ஓய்வு, அவர் தரும் மீட்பு நம் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வரும். இதுதான் இன்றைய வாசகம், இதுதான் இன்றைய தியானம். இன்னைக்கு இதுதான் திருப்பாடல் சொல்லிட்டு பாருங்க பாப்போம். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். 78வது திருப்பாடல். இன்னைக்கு பல்லவியே பாருங்க. இன்னைக்கு ரொம்ப புல்லெல்லாம் பல்லவியே பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். 7. அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவன் செயல்களை மறவாதிருக்கவுமே ஆண்டவரெல்லாம் செய்யறாரு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். எப்படி? ஆண்டு செயல்களை பாரு. ஒரு நாளும் ஆண்டு நமக்கு செய்த அற்புதங்களை பாருங்க. நல்லா கவனிக்கணும். இந்த 25ஆம் ஆண்டை யார் பார்க்க எவ்வளவு உசுரோட இல்லையே. கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய கிருபை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். தூங்குறோம், காலையில விழிச்சாதான் நமக்கு இந்த உலகமே இல்லைன்னா. அப்ப ஒவ்வொரு எழுதல், தூங்கி எழும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பிறப்பு மாதிரிதாங்க. அது யோசிச்சு பாருங்க. அது ஒரு உயிர்ப்பு மாதிரிதான். அது தூங்குறோம், நமக்கு எதுவுமே தெரியாது. நித்திரை என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மரணத்துக்கு ஈக்குவல். அது உறங்கும், ஒரே படுத்துட்டோம், காலையில் எழுஞ்சாதான் அந்த உலகமே நமக்கு, இல்லைன்னா கிடையாது. அப்போ ஒவ்வொரு உயிர்ப்பையும் ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மாபெரும் கிஃப்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க பாப்பா. சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்ம எப்படிலாம் காவந்து பண்றாரு. நம்ம நன்றியுள்ள பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளைகளாம் இருக்கும். நாம ஒரே ஒரு நிகழ்வை சொல்ல நான் நிறைவு செய்கிறேன். ஒரு கேட்டகிசம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது ஃபாதர் என்ன பண்ற, அந்த பிள்ளைங்கிட்ட கேட்கிறாரு, குழந்தைகளே, கடவுள் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாரு இல்லையா, ஒரு நன்மையை சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பிள்ளைங்களும் தேங்க்ஸ், கடவுளுக்கு நல்ல பெற்று கொடுத்துருந்தாரு, தேங்க்ஸ் சொல்லுதுங்க. ஒரு குழந்தை மட்டும் ஒரு குழந்தை சொல்றாலாம், கடவுளே இந்த மூக்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு. எல்லா பிள்ளைகளும் கொள்ளு சிரிக்குதுங்க. அப்ப அந்த பிள்ளைகிட்ட ஃபாதர் கேட்கிறாரு, ஏமா அப்படி சொன்ன? ஆமா ஃபாதர், நமக்கு மூச்சு கூட தானே உசுரோடு இருக்க முடியும். மூக்கெல்லாம் உயிரோட வாழ முடியுமா? அப்ப இந்த காத்தெல்லாம் யார் கொடுக்குறது? கடவுள் கொடுக்குறாரு. இந்த காற்று உள்ள போலன்னா செத்து போயிடுவோம். அப்ப அந்த காத்தெல்லாம் கடவுள் கொடுத்துறாரு இல்ல, அதான் தேங்க்ஸ் சொன்னேன். மூச்சு காற்றையும் கூட ஆண்டவர் தான் கொடுக்குற அந்த பிள்ளைக்கு எந்த ஞானம் பாருங்கப்பா. உண்மைதானே? சுவாசிக்க மறந்தா போனோம் தானே. இந்த மூச்சு காற்றை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கை இருந்தால் ஆண்டவருடைய கரம் நம்ம கூடவே இருக்கும். இந்த விசுவாசம் இருந்தால் ஆண்டோட கரம் நம்ம கூடவே இருக்கும். ஊதாரி மகன் இல்லையா, நம்பிக்கை அப்பா விட்டு வெளியே போனான். அங்க போய் யோசிச்சா பாருங்க,
வேலைக்காரலாம் வயிறார சாப்பிடுறாங்க, நான் பட்டினி கிடக்கிறேன் என்று மீண்டும் தன் தந்தையை நம்பி வந்த மாதிரி மீண்டும் நாம் ஆண்டோட பாதத்துல போனா போதும். கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் சகோதரர்களே. எனவே நாம் அவநம்பிக்கையை விட்டொழிப்போம். நம்பிக்கையோடு எவ்வளோ காலம் எப்படி இருந்தோமோ விட்டு தள்ளுங்க, விட்டு தள்ளுங்க. இவ்வளோ காலம் எப்படி இருந்தோமோ இனி வரும் காலங்களிலே ஆண்டவர் மீது இருக்கின்ற அவநம்பிக்கையை புறந்தள்ளிவிட்டு முழு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தை பற்றுவோம், அவர் திருவடியை பற்றுவோம். நிச்சயமாக கடவுள் நமக்கு சொன்னோம் இல்லையா, அந்த ஓய்வினை கொடுப்பார். மனசு புழுங்குது, அலமோ. இந்த காலத்துல எவ்வளோ ப்ரெஷருங்க. ஐயோ, நம்ம நம்ம சொல்றத நம்ம அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு மனுஷன் வாழ்ற வாழ்க்கை இருக்குங்களே, ப்ரெஷர் குக்கர் மாதிரி உள்ள வச்சு அழுத்தி 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 மண்டையிலையும் மனசுக்குள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கிற ப்ரெஷர் அப்படிதான். அனைத்திற்கும் ஆண்டவர் ஓய்வு கொடுப்பார். அதன் அடிப்படையில் நான் ஆண்டவரை நம்பினால் நம்ம விசுவாசம் ஓய்வு கிடைக்கும், கொடுப்பார் எனக்கு. சகோதரர்களே, நமக்கு மனமும் உடலும் ஓய்வோடு நிம்மதியா இல்லையா ரெஸ்ட் எடுக்கணுமா, கடவுள் தருகின்ற அந்த ஒரு நிம்மதி நமக்கு பெறணுமா, அதற்கு அடிப்படை நம்பிக்கை. எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டோட திருப்பாதத்தை பற்றுவோம். கடவுள் இறைமகன் இயேசு தூய ஆவியான இறைவன் தன்னுடைய திருக்கரத்தால் நம்ம என்றுமே ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், மன நிம்மதியை கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கு எந்த கஷ்டம் வராம தன்னுடைய கரத்தில் நம்மளை தாங்குவார். சத்தியம் உறுதி என்று நான் சந்திப்போம்.